எண்ணளவு வளர்ந்துடக்கூடிய பிரம்மாண்டமான இந்த சூரியாந்தி புகழ் பணத்தில் வட்டுக்கோட்டையில் அராளி மத்தியில் தரணன் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக 2000க்கு மேற்பட்டவர்கள்லாம் ஒரே நேரத்தில் வந்து தேங்காயின் விலை வந்து அதி உச்சமாக இருக்கிறதால இந்த மண்ணுக்கு இது ஒரு புது முயற்சியாக சூரியாந்தியை நாங்கள் வந்து ஒரு முழு முயற்சியாக செய்தோம்னு சொன்னால் இது 3 மாதிரி எங்களுக்கு திறமை வைக்கப்படையில் அதனுடைய சம குடும்ப தாவரமாக இருக்கக்கூடிய சாத்தியமா என்ற ஒரு கேள்வியோட ஆச்சரியத்தோட தான் காசோட கிலோ ஆக்கில காணையில் கடவா எடுக்கிறேன். இப்போ நாங்கள் நெல் பயிர் செய்யக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இது சூரியன் எழுந்து வரக்கூடிய இந்த காலை வேளையில் போன வருஷம் எங்களுக்கு 80% நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக புதிதாக எண்ணப்படக்கூடிய சிந்தனைகளும் புதிதாக மேற்கொள்ளப்படக்கூடிய யோசனைகளும் தான் நமக்கு வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து அராலி துறை நோக்கி பயணப்படக்கூடிய அந்த இடம்தான் இந்த பாதை. வீதியின் இருமருங்கிலும் இயற்கையோடு சேர்ந்திடக்கூடிய வயல் வனப்புகள் அழகை கொடுக்கிறது. மெல்லிதாக காலையிலே எழுந்து வரக்கூடிய சூரிய ஒளி இன்னும் அதிக உத்வேகத்தை எல்லோருக்குமே கொடுப்பதைப் போல நமக்கும் கொடுக்கிறது. மிக ரம்மியமாக அழகாக ஒவ்வொரு விதமான இந்த விவசாய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய இந்த சூழலில் தான் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர்கள், அதனுடைய முயற்சியின் பக்கம் தங்களுடைய ஒவ்வொரு விதமான உழைப்பை திருப்பக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட வெற்றிகளை பெறுகிறார்கள். அதுபோன்று கடந்த வருடம் வெற்றி பெற்று சாதனை படைத்திடக்கூடிய ஒருவரை தேடித்தான் எங்களுடைய பயணம் செல்கிறது. குறிப்பாக இந்த விவசாய நடவடிக்கை என்பது இந்த மண்ணிற்கு புதிதாக இருந்தாலும் முன்னைய நாட்களிலே முன்னைய காலங்களிலே சில 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் மிக பிரமாண்டமாக வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படக்கூடிய செய்கைகள் இப்போது கைவிடப்பட்டிருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் காத்திரமாக இதன் மீதான நம்பிக்கைகளை விதைத்திருக்கிறது. எண்ணளவு வளர்ந்துடக்கூடிய பிரம்மாண்டமான இந்த சூரியாந்தி பூக்கள் காலையில் சூரியன் உதிக்கிற வேளையில் வந்து இந்த பூக்கள் எல்லாம் அழகாக மலரக்கூடும். வேற எந்த இடத்துக்கும் போயில்லை, யாழ்ப்பாணத்தில் தான் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் வந்து அராலி இந்த பகுதியில் தான் நாங்கள் நிற்கிறோம். ஒரு கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தோட்டத்தோடு சுதந்திரக்கூடிய இயற்கையான இந்த பகுதி. கடந்த வருடமும் இந்த முயற்சி அவர்கள் செய்திருந்தார்கள். அதனுடைய அடுத்த கட்டமாக பிரம்மாண்டமான ஒரு முயற்சி இந்த வருஷமும் செய்கிறார்கள். இதன் பின்னாக நிறைய கதைகள் இருக்கிறது. இந்த முயற்சி சம்பந்தமாக இருக்கிறது. போன முறையெல்லாம் சலைத்தளம் எல்லாம் தெரிக்க விடப்பட்டிருக்கூடிய விஷயம். நிறைய பேர் ஒரே நாள் 2000க்கு மேற்பட்டவர்கள்லாம் ஒரே நேரத்தில் வந்து குவிந்தவால வந்து பெரிய அளவில் இந்த தோட்டம் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்ற செய்தியை படித்தோம். இந்த முறை இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. எப்படியான விஷயங்கள் இருக்குது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்ற எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். என் பேர் மிதுசன். நாங்கள் எங்களோட கம்பெனி வந்து விடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் நேமில் வந்து ட்ரை ஃபுட் அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி நாங்கள் செய்து வரோம். அந்த வகையில் வந்து நாங்கள் ஆயில் ப்ரொடக்ஷனில் சன்ஃப்ளவர் ஆயில் என்றது ஒரு 3ஆம் கட்டம், அதாவது செசமி ஆயில், கோகனட் ஆயில்னு செய்து வர சந்தர்ப்பத்தில் சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கணுமென்றதுக்காகத்தான் இந்த நாங்கள் ஒரு 10 முதலாவது வருஷமாக நாங்கள் இந்த செய்திருந்தோம். இது 2வது வருஷமாக அதுக்கான ப்ரொமோஷனாக செய்து வரோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அராளி மத்தி, அதாவது அராளி யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் அராளி மத்தியில் தரணன் முருகன் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் போன முறை செய்த அதே இடத்தை இந்த தோட்டம் செய்திருக்கிறோம். இந்த மண்ணுக்கு இது ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் என்பதுதான் வெற்றிகளை கொடுக்கும். அதுபோல ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்திடக்கூடிய நிலையவர், அதுக்கு பிறகு இந்த விவசாய நடவடிக்கை, கோவிடினுடைய பெருந்தொற்றினுடைய தாக்கம், அதுக்கு பிறகு யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்கள், உற்பத்திகள், அதுக்கு வந்து மூலப்பொருட்களை வெளியிலேயே தேடாமல் இங்கேயே நாங்களே உற்பத்தி செய்யக்கூடாது. அந்த சிந்தனையில் தான் பிரம்மாண்டமான இந்த தோட்டம் உருவாகி இருக்கிறது. தனியே ஒரு பக்கம் இந்த உற்பத்திக்கான முயற்சியாக இருந்தால் மறுபக்கம் நிறைய சுற்றுலா பயணிகளை, நிறைய பேரை இந்த இடத்துக்கு வரவழைச்சு இதை இந்த மண்ணில் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிற. அது மாத்திரமல்ல, இவ்வளவு காலமும் சூரியகாந்தியை நாங்கள் வந்து புகைப்படத்திலேயோ ஏனைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். நேரில் பார்க்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் யாழ்ப்பாணத்தில் அராலியில் இப்போ கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓயில்கள், அதாவது எண்ணெய் வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் கட்டமாக இருக்கிறது இந்த சூரியாந்தி எண்ணெய். இப்போ அதே நேரம் எங்கள்ட நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈக்களின் தாக்கத்தினால தென்னைண்ட வளம் வந்து குன்றப்பட்டு தேங்காயின் விலை வந்து அதி உச்சமாக இருக்கிறதால இப்போ எங்களை மாதிரி தேங்காய் உற்பத்தி வந்து முற்றுமுழுதாக இலங்கையில் நான் தெரிஞ்ச வகையில் முற்றுமுழுதாக இல்லாமல் போய்விட்டது. என்னென்னு சொன்னால் அதன் உற்பத்தி வந்து தேங்காயின் விலை இந்த அதிகரிப்பின் காரணமாக அதன் விலை ஈடு செய்ய முடியாத காரணத்தினால அது முற்றுமுழுதாக நிப்பாட்டியிருக்க தன்மையில் இந்த சூரியாந்தியை நாங்கள் வந்து ஒரு முழு முயற்சியாக செய்தோம்னு சொன்னால் இது 3 மாதிரி எங்களுக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ தென்னை மரம் நட்டு நீங்கள் எண்ணெய் எடுக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 வருஷமாக தேவை. இது 3 வருஷத்துலேயே நாங்கள் எண்ணெய் உற்பத்தி எடுக்கலாம். அது ஒரு காரணமாக. மற்றே பார்த்திங்கன்னா மேலத்திய நாடுகளில் வந்து பாரியளவு ஒரு பணக்கார, அதாவது நாட்டின் வருமானத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விவசாயமாக இந்த சூரியாந்தி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்கள் நாட்டில் வந்து அது இறக்குமதி செய்யும் ஒரு எண்ணெயாக இருக்கின்றது.
அப்போ அதை நாங்கள் மாற்றி அமைக்கணுமென்றதாலேயும் எங்கள் நாட்டின் வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒன்று எங்கள் நாட்டின் சூழலுக்கு பொருத்தமான தாவரமாக இருப்பதனால இது வந்து சிறிதாக இல்லாமல் பெரிய அளவில் செய்யணும். அந்த பெரிய அளவில் செய்வதற்கு நாங்கள் முதல் கட்டமாக அவர்களிடம் நாங்கள் இந்த இதை கொண்டு சேர்க்கணுமென்றதுக்காக தான் நாங்கள் தொடர்ச்சியாக இதை நாங்கள் செய்து கொண்டு வரோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் தனியாக செய்து இதை ஒன்றுமே செய்யலை. இதை ஒரு அரசாங்கத்தாலேயோ அல்லது எமது மேல்மட்டத்தில் இருக்கிற பெரிய முதலீட்டாளர்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அது அதன் முழு பயணம் அடையக்கூடிய இருக்கும். என்ன சொன்னால் மேலத்தினாலே 2 நபரே முழு ஏக்கக்கணக்கான தோட்டத்தை நடத்தக்கூடிய தன்மை இருக்கும். என்னென்னா முழுதாக மிஷினரி இங்கே வந்து நாங்கள் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் மனித வளம் போடுறதால சம்டைம் அதில் காசு வந்து அதிகம் என்று யோசிக்கலாம். ஆனால் இதுக்கு சகல விதமான மிஷினரியும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் பெரிய ஒரு முதலீடுகளை செய்கிற சந்தர்ப்பத்தில் நாட்டின் வருமானத்தை தீர்மானிக்கிற ஒரு தோட்டமாக மாறும் என்றதை நாங்கள் சொல்லக்கூடிய ஊடு பயிர்கள் மிக முக்கியமாக இந்த விவசாயத்தில் செல்வாக்கு செலுத்தும். தனியாக வந்து சூரியகாந்தி மாத்திரம் வைக்கப்படல, அதனுடைய சம குடும்ப தாவரமாக இருக்கக்கூடிய பயறு ஏனைய விஷயங்களும் விதைக்கப்பட்டிருக்குது. ஒன்றில் ஒன்று தங்கி வாழ அதனுடைய அடிப்படையில் வந்து 2 வளர்ச்சியும் அல்லது 2 அந்த முன்னேற்றமும் தாக்கம் செலுத்தும் என்ற அடிப்படையில் இது செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளோ ஒரு அழகு சூரியன் அந்த பக்கமாக வருகிற நேரத்தில் வந்து சூரியனை நோக்கிய வந்து இந்த சூரியகாந்தி குறிப்பாக சொல்லுவாங்க, அந்த சூரியனை நோக்கி இருக்க அந்த சூரியன் ஒவ்வொரு இடத்த போக போக இவையும் வந்து பூக்கள் எல்லாம் உயர்ந்து மேலே பார்ப்பினோம். பிறகு சூரியன் இந்த பக்கம் போய்களை வந்து அப்படியே திரும்பி போவினோம் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லப்படும். ஒரு ஆச்சரியத்திற்கு உட்பட்ட ஒரு தோட்டமாக இருந்தது. முந்தின காலத்தில் இது இருந்திருக்கு. என்ன நாங்கள் அதுக்கு அப்புறம் செய்ய தான் நிறைய கேள்விப்பட்டோம். என்னென்னா முந்தின காலத்தில் செய்யப்பட்டு அது கைவிடப்பட்ட தன்மையில் இருக்குது. அது எங்களோட தமிழக பிரதேசத்தில் கூடுதலாக செய்திருந்ததாலும் போற்றுள்ள காரணமாக அது மருவி இல்லாமல் போன தன்மையும் காணப்பட்ட இருக்கிற தன்மத்தில் நாங்கள் அதை மீண்டும் பெரிய அளவில் கொண்டு போகணுமென்றதை நாங்கள் நிலைநாட்டிக்கொள்கிறோம். எங்களுக்கு வந்து கொமெண்ட்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு என்ன மாதிரி இது ஒரு சாத்தியமா என்ற ஒரு கேள்வியோட ஆச்சரியத்தோடு தான் எங்களை கூடுதலாக இந்த தோட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. போன வருடத்துலேருந்து இந்த தோட்டத்தினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நுழைவிச்சுட்டு அதுக்குரிய காசெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு ஆள் வந்து திருட்டுத்தனமாக புகைப்படங்கள் காணொலியெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறீங்க? ஃபோட்டோ எடுக்கிறேன். காசு கொடுத்துட்டீங்களா? காசு கொடுக்கல, ஆக்கில் காணையில் களவா எடுக்கிறேன். பூ எடுக்கிறீங்களா இல்லை என்னத்தை எடுக்கிறீங்க? பூவை தான் எடுக்கிறேன். எங்களை எடுக்கிறதா தான் காசு. அழகை ரசிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இருந்தது. அழகை ரசிக்க பணம் இல்லையா? கட்டாயம் அப்படியே போடுவேண்ணா. சரியா. சூர்யாந்தி பூ வரீங்க பார்த்துக்கிறீங்களா? அப்படி சூர்யாந்தி பூ இல்லை, நான் மேற்கட்டு ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கேன். மீனக்கோட்டு யாழ் போனதுல ஜாழ்ப்பாணம் கொக்கு இல்லை தூரம் பார்க்க நல்லா இருக்குமே. அந்த கோயில்லாம் மீன் எடுத்து கொடுக்கு. இந்த எடுத்து கொடுக்குதானே பூ எடுத்து கொடுக்குதோ? பூவை தோட்டத்தை எடுத்து கொடுக்கு. ஃபோட்டோ ஷூட்டு நல்லா இருக்கும். வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் இல்லை கட்டணை பண்ணி இப்போ இப்போ 23 பார்ப்போம். இப்படி சொல்லியே எத்தனை வருஷம் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். இதில் நல்லா இருக்குங்க. கோயிலோட வாக்கைக்கா அந்த வியூ நல்லா. தோட்டத்தில் நாங்கள் முதல் வந்து முற்றுமுழாக இதில் நெல் பயிர் தான் செய்கிறது. நெல் பயிர் செய்த பிறகு நாங்கள் எள்ளு பயிர் செய்கிறது அதோட நின்று நாங்கள் முதற்கட்டமாக அந்த எங்களோட சாதாரண நிலத்தையே வருதுன்றதுக்காக பிறகு தான் நாங்கள் தீர்மானித்து நெல் விவசாயம் செய்து எள்ளும் விவசாயம் செய்த பிறகு போன வருஷம் வந்து இந்த தோட்டத்தில் நாங்கள் சூரியாந்தை செய்த நாங்கள் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. இந்த முறை நாங்கள் என்ன சொன்னால் இந்த வருஷம் 2 வருஷம் செய்யணுமென்றதுக்காக நெல் பயிர் செய்ய முடிந்த கையோடையே நாங்கள் இந்த இடம் விதைச்சிருக்கிறோம். முதல் வந்து இந்த இடத்துல நெல் தான் பயிர் செய்ய இருந்தது. அப்போ நாங்கள் நெல் பயிர் செய்யக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இது பொருத்தமாக வளரக்கூடிய தன்மை காணப்படும் என்றது சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் நாங்கள் 2 முறை செய்வதற்காக தான் முதல் கட்டமாக வேலைக்கு செய்தோம். இது வந்து இந்த சீசனுக்கு தான் செய்யணும் இல்லை. அதாவது எங்களுக்கு மழை வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த மழை வீழ்ச்சி குறைவாக கிடைக்கிற காலங்களில் இது பொருத்தமாக இருக்கும். இயன்றளவு அதிகூடிய சூரிய வெளிச்சம் இதுக்கு தேவை என்றதையும் கருத்தில் கொண்டால் சரி. மற்றபடி இது சகல இடத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்ய போன வருஷம் கூட நாங்கள் இந்த இடத்த போடும்போது இவ்வளவு ரீச் ஆகும், அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோ வளர்ச்சியை தரும், இவ்வளோ அழகாக இருக்கும் கூட நினைச்சு பார்க்கல. ஆனால் எதிர்பார்த்த விதமாக அது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாக மாறினது. அந்தளவுக்கு அதன் உச்சகட்ட வளர்ச்சியும் அதன் அழகும் ரசிக்கக்கூடிய தன்மை கூடுதலாக இருந்தது. அப்போ போன முறையான முயற்சியை கண்டு தான் இந்த முறை நாங்கள் கண்டினியூஸாக வந்து அது போன முறை நிறைய பேர்ட்ட கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அது கைவிடப்படக்கூடாது என்றதுக்காகவும் அதை உரிய இடத்துக்கு அதை கொண்டு செல்லும் வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்யணுமென்றதுக்காக நாங்கள் திருப்பி செய்து கொண்டிருக்கோம். இது அறுவடை செய்த பிறகு நாங்கள் முழுதாக இந்த ஏரியா முழுக்கவே முன் செய்ய வந்திருக்கிறாங்க. இப்போ எள்ளு விதைக்கிற காலம் என்றதால் நாங்கள் மட்டும் எள்ளு விதைக்காமல் இதை செய்திருக்கிறோம். இந்த எள்ளு அறுவடை முடிஞ்சவொடனே சுற்றி இருக்க எல்லா காணிகள்லையும் போகிற தன்மை காணப்படும். நீல நிற வானம், அதுக்கு முன்னால் வந்து இருக்கக்கூடிய இந்த கோவில், அந்த கோவிலுக்கு நேரே அமையக்கூடிய இந்த தோட்டம் என்பது இன்னும் ஒரு தனிச்சிறப்பை இந்த பகுதிக்கு மாத்திரமல்ல அழகுக்கும் கொடுக்கிறது. சூரியன் எழுந்து வரக்கூடிய இந்த காலை வேளையில்
நல்ல ரம்மியமான ஒரு காட்சியாக இது இருக்கும் என்றதில் வந்து மாற்றுக்கிறது இடமில்லை. பார்க்கக்கூடியாக்கள் விடியவில் வாங்க அல்லது புகைப்படங்கள் அந்த விஷயங்கள் எடுக்கணும்னு சொன்னால் விடியவில் வந்தீங்கன்னா நல்ல அழகாக இருக்கும். மற்ற நேரம் எனக்கு தெரியலை எப்படி இருக்குமென்னு சொல்லி, ஆனால் விடிய எடுக்கிற அந்த காட்சிகள் இன்னும் கொஞ்சம் ரசனையும் எழிலையும் கூட்டக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இதை எதிர்பார்த்தது வந்து முற்றுமுழுதாக மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு சேர்க்கணுமென்று தான் நாங்கள் நட்டினாங்க. அது போன வருஷம் எங்களுக்கு 80% நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிருக்கு. இருந்தும் கூட அது நாங்கள் எங்களோட ஆம்பிஷன் வந்து என்னென்னா நாங்களே இதை உற்பத்தி செய்யணும். அதே நேரம் நாங்கள் எல்லாரும் உற்பத்தி செய்கிற விதியை நாங்கள் கொள்வனை செய்து அது எண்ணெய் ப்ரொடக்ஷன் செய்து நாங்கள் ஒரு முன்மாதிரியான எண்ணெய் உற்பத்தியை மீட்டுமதி செய்து காட்டணும் என்ற முயற்சியில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். ஆனால் தற்காலிக சூழ்நிலையில் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த எண்ணெய் பிரித்தெடுப்பு உகந்த இயந்திர வசதி வந்து இங்கே முற்றுமுழுதாக இலங்கையில் இல்லை. அது இறக்குமதி செய்ய வேண்டிய தன்மை இருக்கிற காரணத்தினாலையும். ஆனால் எண்ணெய் பிரித்தெடுப்பு முறை வந்து நாங்கள் எள்ளு பிரித்தெடுக்க முறையிலேயே பிரித்தெடுக்கக்கூடியதாக இருந்தும் கூட அது கோது நீக்கிற முறைமைக்கான மிஷினரி வந்து இங்கே இலங்கையில் இல்லை. ஆனால் அதை முற்றுமுழுதாக இறக்குமதி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நாங்கள் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கேட்டகரியில் இருந்து அடுத்த செக்ஷனு போகிறதால சடலாக முடியாதுன்ற காரணத்தினாலையும் ஒரு வெயிட்டிங்கில் வச்சு கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் போன வருஷம் ட்ரை பண்ணாங்க அந்த மிஷினரி எடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இந்த வருஷம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். அது கிடைச்ச சந்தர்ப்பத்தில் இது முழுமையான எங்களோட நோக்கத்தை நிறைவேறக்கொள்ளக்கூடிய இருக்கும். எப்போதுமே அந்த பாரம்பரியமான சிந்தனைகள் அல்லது முன்பாக நம்முடையவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அதே முறைகள் அல்லது செய்திருக்கக்கூடிய அதே முறைகளை முயற்சி செய்தால் எந்த விதமான மாற்றத்தையும் காண முடியாது. புதிதாக எண்ணப்படக்கூடிய சிந்தனைகளும் புதிதாக மேற்கொள்ளப்படக்கூடிய யோசனைகளும் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். உண்மையில் மிக 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 ரம்மியமான ஒரு விஷயம். நானும் முதல் சூரியகாந்தியை நேராக பார்க்குற ஒரு சந்தர்ப்பம். அது வந்து இவ்வளவு ஒரு எழிலான காட்சியோடு ஒரு கோவிலோடு அதை விட வந்து இந்த பக்கம் எல்லாம் பூத்திருக்குது. சின்ன சின்ன கண்டுகள் மொட்டுகள் எல்லாம் வந்திருக்கு. அதை விட வந்து கனகாலத்துக்கு இந்த பூ இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட அளவான காலம் மாத்திரம் தான் இந்த பூக்கள் இருக்கும். ஆகவே அந்த கால எல்லைக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தா தான் இந்த அழகை ரசிக்க முடியும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் ஓரளவுக்கு பூத்திருக்கு. ஆனால் நினைக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நடுகை செய்யப்பட்டிருக்குண்டு. அது இன்னுமே அந்தளவு தூரம் பூக்கல. ஆனால் சின்ன சின்ன பூக்கள் அங்கொண்டும் இங்கொண்டுமா சில விஷயங்கள் இருக்குது. நிறைய இடத்துல வந்து மொட்டெல்லாம் வந்திருக்குது. அது முடிய இந்த பக்கம் பூக்கள் வரும்னு நான் நினைக்கிறேன். அதை விட ஒரு விஷயம்தான், இவை வந்து போன முறை ஒரு தரம் தான் செய்தவையா, இந்த மாதிரி 2 தரம் செய்ய போயிடும். அதனால தான் நெல் அறுவடை செய்த உடனேயே வந்து இந்த இதை விதைச்சு இப்போ வந்து அதனுடைய பூக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இந்த எண்ணெய் பிரித்தெடுப்பு பார்த்தோம்னு சொன்னால் சாதாரண முறை, அதாவது நீங்கள் என்னென்ன முறையில் வந்து நல்லெண்ணெய், அதாவது எள்ளில் இருந்து எண்ணெய் பிரித்தெடுக்கிறீங்களோ அவ்வளோ முறையும் இதுக்கு சாத்தியம். அந்த முறையில் நாங்கள் எண்ணெயும் பிரித்தெடுத்துருக்கிறோம். அந்த எண்ணெயை பயன்படுத்தி பார்த்து ஓகே இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நெல்லுக்கு கோதி இருக்கிற மாதிரி இதுண்ட கோது நீக்கி எண்ணெய் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அது எண்ணெயின் கலர் வந்து ஒயிட் கலர் ஃபியோ ஒயிட்டில் இருக்கிறதால அந்த எண்ணெய்க்கு மார்க்கெட்டு கூட. இப்போ நாங்கள் நார்மலாக இதில் இந்த எண்ணெய் எடுக்கிற எண்ணெயை விட நாங்கள் ஃபியோ ஒயிட்டாக எடுக்கும்போது அதுக்கான மார்க்கெட்டிங்கும் கூட இருக்குது. அதே நேரம் இந்த கோதை நீக்கி போட்டு நட்ஸாக நாங்கள் நட்ஸ் நேரடியாக உட்கொள்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் பண்ணோம்னு சொன்னால் பாதாம் பிஸ்தாம்ன்ற ப்ரைஸுன்ற ரேஞ்சுக்கு வந்து இதுன்ற வேல்யூட அந்த பெறுமதி கூடுதலாக இருக்கும். இப்போ ஒன்றுமில்லை, நாங்கள் நார்மலாகவே இதை அறுவடை செய்யலாம். ஆனால் இன்னும் அதிகூடிய லாபத்தை பெறணும்னு சொன்னால் அந்த கோது நீக்கம் வந்து முழுமையாக இருக்கணும். அதுக்கான இப்போ நடைமுறைக்கான மிஷினரியை தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இது பார்த்தோம்னு சொன்னால் கொமெண்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு வரவேற்பு கூடுதலாக கிடைத்தன்னு சொல்லக்கூடிய இருக்கும். என்னென்னு சொன்னால் இது முதல் முறையாக நாங்கள் இதை முன்கொண்டு வந்ததால் நிறைய பேரிடமிருந்து வரவேற்பு கிடைச்சது. சம்டைம் எங்களுக்கு இது வந்து அதாவது அதாவது கிட்டத்தட்ட மேலத்திய நாடுகளில் இருந்து வந்து இந்த ப்ராஜெக்டுக்கான வரவேற்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அது வந்து அவங்களோட வருமானத்தை தீர்க்கக்கூடிய தாவரமாக இருந்து நாங்கள் அதை வந்து இங்கே முற்றுமுழுதாக இங்கே செய்தோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறதால சில இடங்களில் வந்து வரவேற்பு இருந்தாலும் கூட சில இடங்களுக்கு இதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதுக்கு அதாவது வர்த்தக சந்தையை பார்த்து சொன்னால் ஒரு போட்டிக்கான சூழல் காணப்படும். ஒரு ஒரு அது போர்க்களம் மாதிரி அப்படியான புதுசாக ஒரு உற்பத்தி தோன்றும் போது அதுக்கு எதிர்ப்பு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் பெரிய இடங்களுக்கு அது கொண்டு சேர்க்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கை ஒரு மாற்றக்கூடிய தன்மை இருக்கிற காரணத்தினால அப்படி ஒரு சவால்களுக்கு காணப்படுகிறதா இருக்குது. போன முறை இந்த இடைவெளிகள் இல்லாத காரணத்தினால வந்து பல இந்த சூரியகாந்தி கண்டுகள் வந்து சேதமாக்கப்பட்டிருந்தது. அதனால் வந்து நடந்து போகிறதுக்கான ஒரு பாதை இதில் உருவாக்கப்பட்டிருக்குது. அதன் மூலமாக நீங்கள் எந்த விதமான சேதமும் இல்லை, லாபகமாக இதால் நடந்து உங்களுடைய புகைப்படங்களோ இணைய விஷயங்களோ இதை பார்வையிடுறதோ அந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியதாக இருக்கும். அனுபவம் தான் நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்கும், அல்லது ஒவ்வொரு எண்ணத்தை எப்படி செய்யலாம் என்ற விஷயத்தை வந்து கற்பிதங்களாக கொடுக்கும்.
அது கடந்த முறையில் பெற்றக்கூடிய அனுபவத்தினுடைய அடிப்படையில் இந்த முறை இது செய்திருக்கிறோம் இப்படி மாற்றம் ஒன்றை. நாங்கள் பல்கலை கல்வியை முடித்த தொடர்ச்சியாக நாங்கள் இந்த துறையில் இறங்குவதற்கு இரு காரணங்கள். ஒன்று வந்து முதலாவது எங்களுக்கு இயற்கை சார்ந்த உற்பத்தி, அதாவது புதிதாக அந்த உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற துறையில் ஒரு ஆர்வம் இருந்ததும், எதர்ச்சியான முறையில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரின்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் சடன்லியாக வந்து COVID-19 உலகமே முடங்கி கொண்டு இருக்க சந்தர்ப்பத்தில் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வதென்ற காலகட்டம், அதை நாங்கள் யூனிவர்சிட்டி கல்வியை படித்து கொண்டிருக்க காலகட்டம், அந்த லாக் டைமில் அடக்கப்பட்டு வீடுகளில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் அந்த உற்பத்தி சார்ந்த துறையில் 2021 ஆண்டு தான் நாங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம். அந்த COVID-19 ஸ்டார்ட் பண்ணதான் எங்களோட கம்பெனின்ற இந்த உற்பத்தி சுறு. அதுக்கு முதல் வந்து வேறு துறைகள் இருந்தாலும் உணவு உற்பத்திக்கின்ற ஃபுட் கேட்டகரிக்கு நாங்கள் வந்தது. அப்போ அந்த வந்த காலத்தில் எங்களுக்கான உற்பத்திக்கான வரவேற்பு கிடைச்சதால் நாங்கள் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக அடுத்த கட்டமாக போய் கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஆயில் ப்ரொடக்ஷனுக்குன்னு வரும்போது இந்த சன்ஃப்ளவரின் மகத்துவமாக இருந்து அந்த கட்டத்துக்கு நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அதே நேரம் எங்களுடைய ஆர்வம் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நெல் விதைச்சா பிறகு எல்லா இடங்கள்லையும் வந்து சணல், எள்ளு இப்படியான விஷயங்கள் தான் விதைக்கப்படும். ஆனால் ஒரு புத்தாக்க சிந்தனையோடு சூரியகாந்தி விதைக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் இவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரம்மியம் மாத்திரமல்ல, இதனால் வரக்கூடிய அந்த பலன்கள் என்பது தேங்காய் எண்ணெய், தேங்காயினுடைய விலையெல்லாம் அதிகரிப்பு, அதுக்கு பிறகு வந்துடக்கூடிய இந்த சூரியகாந்தி, அதன் மூலமாக எடுக்கப்படக்கூடிய இந்த உற்பத்திகள் எங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெற்று நாங்களே அதை விளைவித்து அதன் மூலமாக அறுவடை செய்து பெற்றுக்கொண்டால் இன்னுமே லாப எண்ணிக்கை அதிகரிக்கும், நம்பிக்கை தன்மை என்பது இருக்கும். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் சில வாய்ப்புகள் கிடைத்தால் இன்னும் உயரங்களை அவர்கள் தொடுவார்கள் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதாவது நாங்கள் ஒரு முயற்சியில் வந்து இது வருமானத்தை ஈட்டக்கூடிய என்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் துணைப்பொருளையும் ஃபார்மஸை கொண்டு செல்லணும். அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த தோட்டத்துக்குள்ளே அதாவது பயறு இதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் சகோதர இன அவரை இன தாவரங்கள் வந்து இந்த சூரியாந்தின்ற ஒரு சகோதர இன தாவரமாக இருக்கிறதால கவுப்பி, பயறு, உளுந்து, கச்சான் போன்றவைகளை நாங்கள் இதுக்கு ஊடுபயிராக செய்வதன் மூலம் ஒரே பரிமாறப்பில் 2 வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய இருக்குமென்றதால் அதே நேரம் வந்து ஒன்று கொண்டு சகோதர தாவரங்களை நாங்கள் பயிர் செய்யும் போது அது ஒன்று கொண்டு சப்போர்ட்டிவாக இருக்கும். சூரியாந்தியால் அந்த தாவரத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படும், பூச்சிகள் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கப்படும். அதே நேரம் சூரியாந்திக்கு அந்த தாவரத்தினால நைதர்சன் பாதிப்பு மேற்கொள்றதால சூரியாந்தின் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு பக்கத்துணியாக இருக்கும்ன்றது சிறந்ததாக இருக்கும் மூடுபயிர் வளர்ப்பது. இந்த சூரியகாந்தி தோட்டம் VTM இயற்கை உற்பத்தி நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கிறது. அனுமதியின்றி உள்ளே போக முடியாது. அதே போல் பூக்கள் பறிப்பதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நான் வரைக்கில் வந்து பம்பலாக கேட்டேன், அவர் வந்து அப்படிலாம் பிடுங்க முடியாது. அது மாதிரி தான் பூக்கள் பற்றிய தகவல்களை இந்த இலக்கங்கள் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விபரம் வந்து வாயிலேயே போடப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்றைக்கு நாங்கள் மே மாதம் 2ஆம் தேதி இந்த வீடியோ ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 4வது 5வது நாட்கள் ஆகிட்டு 4வது நாட்கள்னு சொல்லலாம் இந்த பூக்கத்து வாங்கி. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இன்றையில இருந்து அதாவது மே 15, 20ஆம் தேதிக்குள்ளே வந்து வந்தால் மட்டும்தான் முழுமையான அழகை ரசிக்கக்கூடிய இருக்கும். ஏராளமான மக்கள் வந்து பூத்து வாடி வெட்டி அறுவடை செய்த பிறகும் வந்து இந்த அழகை காண்பதற்கு தென் மாநிலங்களில் இருந்து தூர இடங்களிலிருந்து வந்து ஏமாற்று அடைந்த நிலையில் காணப்படுற சந்தர்ப்பத்தில் அதுக்காக நீங்கள் முன்கூட்டியே வருவதாக இருந்தால் மே 15 அல்ல 20ஆம் தேதிக்கு இடையில் வந்தீங்கள்னு சொன்னால் நீங்கள் இந்த முழுமையான அழகை ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ப்ரொஃபஷனல் வீடியோ ஷூட் எடுக்கிற ஆட்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் டைம் வந்தீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இது மக்களின் இடையூறு இல்லாமல் ஃப்ரீடமாக நீங்கள் வீடியோ ஷூட் எடுக்கக்கூடிய இருக்கும். அது வந்து அதிகூடிய அழகை உங்களுக்கு தரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமேன்னு சொன்னால் இந்த கோபுரத்துக்கு முன்பக்கமாகத்தான் சூரியன் உதிக்கிறதால பூக்களும் அதே நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறதால பேக்ரவுண்ட் சீனாக இந்த கோபுரம் இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். ஈவினிங் டைமும் நீங்கள் வந்து எடுக்கலாம். அதே நேரம் நீங்கள் உங்களோட புக்கிங் வந்து வாரது அதிகூடிய சிறப்பாக இருக்குமென்றதை நாங்கள் செய்து கொள்கிறோம். எங்களோட நம்பர் பார்த்திங்கன்னா 0771010 நம்பர்களுக்கு தொடர்பு செய்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பூக்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது இலகுவாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு வாரவர்கள் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் செய்து வாருங்க. என்ன சொன்னால் நிறைய பேர் ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறேன் போன முறை. இந்த முறை அந்த ஏமாற்றத்தை அடையக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் அந்த காலங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலீடு பார்த்தோம்னு சொன்னால் மற்ற முதலீடுகளை விட இது குறைந்த முதலீடு. உதாரணத்துக்கு இப்போ நெல்லை நாங்கள் விவசாயம் செய்வதற்கு எவ்வளோ முதலீடோ அல்லது எள்ளை விவசாயம் செய்வதற்கு எவ்வளோ முதலீடோ அதே அளவு முதலீடு தான் இந்த சூரியாந்தியை விவசாயம் செய்வதற்கு. இப்போ உதாரணத்துக்கு
வெங்காயம் போன மற்ற தாவரங்கள் மிளகாய் போன்ற மற்ற தாவரங்கள் விவசாயம் செய்வதற்கு உரிய அதிக முதலீடு தேவையில்லை. இது குறைந்த முதலீடு செய்து அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய இருக்குது. முதலீடுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாத்தி அமைப்பதற்கும் மற்றது நீங்கள் அந்த குழிமுறையில் நட்டு ஒரு கிழமைக்கு ஒருக்கா நீர் பாய்ச்சனம் செய்வதற்கு தான் இது முதலீடுன்னு சொல்லலாம். மற்றபடி இதுக்குன்னு பெரிய முதலீடு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து 200 கிராம் சீட்ஸை விதைச்சிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100 கிலோவுக்கும் அதிகமான சீட்ஸை வந்து நீங்கள் கொள்வனை செய்யக்கூடியதாக இருக்கும். ரெண்டு வகையில் இது வந்து முதலீடு குறைந்து அதிகூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு முறையாக நாங்கள் சொல்லலாம். போன முறை வந்து நாங்கள் அதிகளவான மக்களோட உட்பிரவேசத்தின் காரணமாக தவறுதலாக நிறைய பூக்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பேரியளவு சேதம் ஏற்பட்டிருந்தன. ஆனால் நாங்கள் முற்றுமுழுதாக அதை நாங்கள் விரும்பவில்லை. அதாவது பூக்களை நீங்கள் ஒரு பூவை பறிச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அதால் ஒரு 1/4 கிலோ தொடக்கம் 1/2 கிலோ சீட்ஸ் வந்து எங்களுக்கு அதால் லொஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு நாள் அழகை அந்த அழகை முடிக்காமல் விட்டுட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் அது அந்த முழு அழகை நாங்கள் பயன்பெறக்கூடிய அதன் வருமானத்தை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கிறதால நாங்கள் பூக்களை பறிப்பதற்கு முழுமையான அனுமதி நாங்கள் கொடுக்கவில்லை. பூக்களை பறிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தோட்டத்தை சேதப்படுத்துறதுக்கு நாங்கள் அனுமதி வழங்கப்படவில்லை.